வி குளோப் ஆட்ஸ் நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீட்டோட ரிவ்யூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மண் ரோடு தாங்க இருக்குது. அக்கம் பக்கத்தில் வீடு இருக்குங்க. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் மெயின் ரோடு, திருவண்ணாமலை. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூயிஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் டஃபர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக அட்டகாசமாக ரெடி பண்ணியிருக்காங்க. G+1 இந்த வீடு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. அதே மாதிரி மேலேயும் செப்பரேட்டாக கிச்சன் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து தனியாக நீங்கள் ரெண்ட்டுக்கு வரலாம். ஏன்னா ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. வெளியில் போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் சைடில் வந்து EB யூனிட்டும் மோட்டருக்கு ஒன்று ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டேப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டிகோலையே போட்டு கொடுத்துருக்காங்க. 200 அடியில் போட்டிருக்காங்க போர்வெல். அண்டர் ஸ்டாக்கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து UPS ப்ளக் பாயிண்ட் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து லைட்டு, ஃபேன் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான கார் வந்து பார்க் பண்ணலாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவு வந்து டீ கூடில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க கிரானைட்டில். பக்கத்துலேயே வந்து ஒரு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க சின்னதாக. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட பட்ஜெட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் தான். டைரெக்டாக வந்து பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஹோம் தாங்க. ஒரு நார்மல் ஃபேமிலி வந்து தாராளமாக தங்கலாம். நீங்கள் மேலே ரெண்ட்டுக்கு விட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் வருங்க. பெரிய ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா கீழே மேலே ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாங்க, ரெண்ட்டுக்கு விடாமல். கீழே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்கிங் பார்த்து கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கேம்பான சைஸில் வந்து லிவிங் ஹாலுங்க. லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி ஷோகேஸ் வந்து PVCலே ரெடி பண்ணியிருக்காங்க, கேபினெட் ஃபெசிலிட்டியோட. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட கிச்சன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியமான சைஸில் இருக்குங்க. பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிவேர் கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்டான சைஸில் இருக்கு. லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது OTSக்கு முன்னாடியே. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OTS கொடுத்துருக்காங்க. OTSல வந்து ஒரு டேப் ஃபெசிலிட்டியும் கொடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் தாங்க இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி ஃப்ரெஷ் டோர் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, டிசைனர் டோரு. திங்ஸ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2x4 சைஸில் வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து பைப் ஃபிட்டிங்ஸ் ஆகட்டும், இல்லை சானிடரி வேர் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் கம்பெனி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா டைரெக்டாக வந்து பாருங்கள். அப்போ தாங்க இந்த வீட்டோட குவாலிட்டி வந்து நீங்கள் டைரெக்டாக பார்க்க முடியும். ஒரு நார்மல் ஃபேமிலி தாராளமாக தங்கலாங்க.
மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்னா கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பெரிய சைஸில் தாங்க இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூர் மெயின் ரோடு, அதாவது பைபாஸுக்கு முன்னாடியே வருங்க. பைபாஸ் தாண்டி வராது, பைபாஸுக்குள்ளேயே வருது. அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு கட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இந்த வீட்டிலேருந்து மெயின் ரோட்டுக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆகும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஒரு மீடியமான சைஸில் இருக்குது. விண்டோஸ் கொடுத்துருக்காங்க காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக. அதேமாரி வெளிச்சமாகவும் இருக்குங்க. ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து ஸ்லாஃபும் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மீடியமான சைஸில் வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பிவிசியில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 13x52, மொத்தம் 676 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 சதுரம் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்காக சின்னதாக வழி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து லிவிங் ஹால் வந்து ஒரு மீடியமான சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸில் இருக்குங்க. ஒரு மீடியமான சைஸில் இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. நார்த் ஃபேஸிங்கில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு வாஷ் பேசின் கொடுத்து அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரிவேர் கம்பெனி தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா டெரஸ் தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்துட்டு உடனே புக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அண்ணாமலையோட மலை தரிசனம் வந்து ரொம்ப அருமையாக தெரியுதுங்க. சூப்பரான வியூவு. இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரியுங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது 30x45 அளவுள்ள வடக்கு பார்த்த மாதிரி புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குது. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தண்டராம்பட்டு ரோடு, திருவண்ணாமலை. இந்த வீட்டோட ஒர்க் வந்து போயிட்டுருக்குங்க. ஃபுல்லாக ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.